என்றால் அதில் உலகம் எப்படி செம்மையானதாக மாறும் என்பதை தெரிந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு செல்கின்றோம். முக்கிய விருந்தினர்களும் மற்றும் நம்முடைய மூத்த சகோதரியர்களும் அதில் அந்த பூமியின் மீது ஒட்டுகின்றார்கள். இது ஒரு சின்னமாக இருக்கின்றது. மற்றும் இந்த நற்செயல் ஒருவருக்கு எதை கொடுத்தாலும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்க அந்த பொன்னாடை யாரும் பயன்படுத்த முடியாது. அது தெரியுமா? அது ஏதாவது பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. ஆனா அதே ஒரு கைத்தறி ஆடை ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதை நாம உடம்பு துடைக்கலாம், குளிப்பதற்கு பயன்படுத்தலாம், மேடை போட்டுக் கொள்ளலாம். அது ஒரு பயன்பாடு உடைய. அந்த அரங்குகளை திறந்து வைக்கின்றார். பூமித்தாய் நம்ம மேல அதிகமான கருணை வச்சு நமக்கு நிறைய வளமையை செல்வத்தை இயற்கை பொக்கிஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அது நம்முடைய அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். அதிகமாக பேராசைக்கு நம்ம மரங்களை வெட்டுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. மென்டல் பொல்யூஷன் நம்ம ஒரு உடல் அழியக்கூடிய உடல் நினைக்கும் போது நமக்குள்ள உருவாகக்கூடிய குணங்கள் பார்த்தா பொறாமை, பேராசை, வெறுப்பு, அட்டாச்மெண்ட், ஈகோ இந்த மாதிரி குணங்கள் இருக்கும். ஆனால் ஆத்மா நான் ஒரு அழிவற்ற சக்தி, இந்த உடலை இயக்குவோன்னு புரிஞ்சு நடந்துக்கும் பொழுது நம்ம அன்பும் பணிவும், இந்த ஈக்வாலிட்டி, திருப்தி, அமைதி இந்த மாதிரி நற்குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகிறோம். ஸோ மைண்டினுடைய விஷயத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கும் சமம். உங்களுக்கான சின்ன மீட்டிங் இருக்கு. பர்சனலாக ஃபேஸ் டு ஃபேஸ் நமக்கு தெரியாதுங்கிறதுனால இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன அளிக்கப்பட்ட முன்னாடியும்